ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு பெயிண்டிங்கோ ஆரியோ காட்ட போகிறதில்ல. ஆல்ரெடி ஒரு சாரியில் நல்ல ஒரு ஜாப்பனீஸ் அந்த மோட்டிவ் நான் நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பாருங்கள், ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு சப்ஸ்கிரைபர், சில்க் மெட்டீரியலில் பண்ணலாமா, சில்க் காட்டன் மெட்டீரியலில் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இது பாருங்கள், நல்ல பேக்லேயும் தெரியுது பார்த்தீங்களா? இது எதனால் அப்படி பேக்கில் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணிவிட்டு பேக்கில் அயர்ன் பண்ணிடணும். நல்லா அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபிகர் ஃபுல்லாகவே நமக்கு துணியில் நல்லா அது அட்டாச் ஆகிரும். நல்லாயிருக்கும். அது நல்லா கரெக்டாக அதோட மிங்கிள் ஆயிரும். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம்னா எதுவுமே போகாது. பாருங்கள், நான் நிறைய ஒரு 4-5 மோட்டிவ் மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மோட்டிவ்லாம் வரைகிறப்போ எனக்கு வீடியோ எடுக்க தெரியாது, அதனால் என்னால் எடுக்க முடியலை. அதான் இப்போ சரி அந்த சாரீ உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மோட்டிவ் தான். இது ஒரு டைப் ஆஃப் ஜாப்பனீஸ் தான். அது ஃபுல் மோட்டிவ். இது இந்த பெயிண்ட் எல்லாமே மிக்சிங் தான். அடியில் பேஸ் நம்ம ஒயிட் கொடுத்துட்டு மேலே கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே அந்த நல்ல பளிச்சுன்னு தெரியும், துணியோட மிங்கிள் ஆகிருக்கும். அதனால் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மோட்டிவ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சில்க் சாரியில் சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி எதாவது ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே பாருங்கள், பேக் சைட் பாருங்கள், அந்த ஒயிட் பேஸோடு சேர்ந்து எல்லாமே தெரியும் நல்லா. நான் போன தடவை சொன்ன மாதிரி தாஞ்சூர் பெயிண்டிங்கில் பேஸ் போடணும்னு சொன்னேன், ஒயிட்டு. இந்த மாதிரி சில்க் மெட்டீரியலையும் நம்ம ஒயிட் பேஸ் போட்டுட்டு தான் இந்த கலரிங் எல்லாம் கொடுக்கணும். ஒவ்வொரு மோட்டிஃபும் பாருங்கள், ஒவ்வொரு இதுவும் அழகாக இருக்கும். அந்த டால்ஸ் எல்லாமே அப்படியே அக்யூரேட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம இதுக்கு மேலே ஆரி ஒர்க் பண்ண வேண்டான்னு நான் விட்டுட்டேன். ஏன்னா இதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஆரி ஒர்க் பண்ணோம்னா இதனுடைய ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்ன புட்டா மாதிரி அவங்க கையில் வச்சுருக்க அந்த கொடை, விசிறி, இதவே ஒரு புட்டாவாக நான் மாற்றியிருக்கேன். பாருங்கள், நல்ல சில்க் சாரி மாதிரி இருக்குது. பாருங்கள், இது ஒரு புட்டா. பயப்படாமல் பண்ணலாம், எந்த மெட்டீரியலும் பண்ணலாம். காட்டனில் நல்லா அப்சர்வ் ஆயிரும். சில்கில் நம்ம நிறைய பெயிண்ட் எடுக்க தேவையில்லை, லைட்டாக எடுத்தாலே போதும். இதுவும் பாருங்கள், இது ஒரு பொம்மை தான், அந்த சைனீஸ் அந்த இதுதான், ஜாப்பனீஸ் மாதிரி வரும். ஒரு டிஃப்ரெண்ட்டானது அவங்க கேட்டனால நான் இதை போட்டிருந்தேன். இப்போ திருப்பி இந்த உங்கள்கிட்ட நான் காட்டணுன்றதுக்காக இந்த வீடியோக்காக நான் அந்த சாரீ கொண்டு போட்டிருக்கேன், உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு. பாருங்கள், கையில் அந்த கொடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கா? நல்ல நம்ம கடையில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அவங்க ஜெராக்ஸ் கடையில் ட்ரேசிங் பண்ணி நல்லா அந்த கலர்லேயே நமக்கு ஜெராக்ஸ் எடுத்து அந்த சைஸில் கொடுத்துருவாங்க. A3 A4 சொல்லி நம்ம சொன்னோம்னா அதை நம்ம அப்படியே நம்ம இதில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இதுக்கு புட்டா பாருங்கள், அதாவது புட்டா இல்லை, சாரி, பல்லு நல்ல பெரிய ஒரு டால் மாதிரி போட்டேன். ஃபுல்லாகவே ஒரு பெரிய டால் மாதிரி போட்டேன். இது பாருங்கள், ஃபுல்லாக அந்த படமே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு படம் பாருங்கள். ஃபுல் அந்த முந்திக்கு நல்ல அழகான ஒரு ஜாப்பனீஸ் ஃபிகர் போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டாக போட்டு வச்சு பாருங்கள். அந்த கலர் ஷேடிங் எல்லாமே நல்லா இருக்கா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. நான் அடுத்தடுத்து நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ போட்டு வீடியோ இருந்தனால இந்த இது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நிறைய டவுட்ஸ் வரும் பிகினர்ஸ்க்கு. ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஸ் எல்லாமே நல்லா ஒயிட்டு. அந்த பேஸ் கொடுத்தா தான் அந்த சாரியோட கலர் நமக்கு தெரியாது. இல்லைனா சாரியோட கலர் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம கலர் கொடுத்தோம்னா நிறைய 1-2 கோட்டிங் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒயிட் பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டில் நம்ம கலரிங் அடுத்தடுத்து மேலே வேறு கலர் நம்ம கொடுக்குறப்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த லைட் பர்பிள் கலர் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே சின்ன சின்ன அந்த டாட்லாம் வச்சுருக்கிறது கிளிட்டருங்க, கிளிட்டர் பெயிண்ட் வச்சு நம்ம ஃபெவிக்ரிலில் கிளிட்டர் வரும், அதை வச்சு தான் நான் சின்ன சின்ன டாட்டாக வச்சுருக்கேன். அது எல்லாமே எம்போஸாக காட்டும். நல்ல ஒரு ஹைலைட்டாக பண்ணுறதுக்கு அந்த கிளிட்டர் 3D கிளிட்டர் அவுட்லைனர்னு சொல்லுவோம். அது மார்க்கெட்டில் கிடைக்கிது, அதை வச்சே நம்ம பண்ணிடலாம் அழகாக. இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள், நான் ஒரு நடுவில் ஒரு கொடையும் 2 கையில் 2 விசிறி மாதிரி புட்டா போட்டேன் இல்லையா, அதவே அப்படியே இதுக்குமே போட்டுட்டேன்.
பாருங்கள், கையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு விசிறி, இந்த கையில் ஒரு விசிறி, அந்த கையில் ஒரு விசிறி, நடுவில் வந்து ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை இந்த சைடில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்போ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டில் எப்படி மாட்டுறது, காட்டில் மாட்டியும் பெயிண்ட் பண்ணலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, தச்ச ப்ளவுஸை எப்படி மேம் காட்டில் மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இது வந்து இது தச்ச ப்ளவுஸ் தான். இப்போ இதை நம்ம பெயிண்ட் பண்ண நினைக்கிறோம், இல்லை ஆரி ஒர்க் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நடுவில் இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த சைடெல்லாம், அந்த தையெல்லாம் ரொம்ப வராத மாதிரி, அந்த இடத்துல இந்த சைடு பாருங்கள், இந்த தையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வராத மாதிரி, அந்த இடம் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கும். அதனால் அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்க அந்த வளையத்தை போடணும். இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இந்த நம்ம ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அது வந்து நிற்கும். கொஞ்சம் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து இந்த லூஸாக கொடுத்து நீங்கள் மாட்டுங்க. கொஞ்சம் லூஸாக கொடுத்து நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன அளவு வேணுமோ கொஞ்சம் இழுத்து டைட் வச்சுக்கலாம். எடுத்தோடனே நமக்கு டைட்டாக வைக்காதீங்க, ஏன்னா தச்ச ப்ளவுஸு கிழிஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் லூஸ் கொடுத்து மாட்டிக்கோங்க. இன்னொன்று, நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது, நம்ம தச்சனால அந்த கொஞ்சம் பிசுறு நெருடல் எல்லாமே வரத்தான் செய்யும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிவிட்டு நீங்கள் காட்டில் மாட்டினீங்க அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணலாம் நம்ம. இல்லை ரவுண்டு ஸ்டாண்ட், இப்போ நான் ரவுண்ட் ஸ்டாண்டில் தான் மாட்ட போகிறேன். ரவுண்ட் ஸ்டாண்டில் மாட்டணும் அப்படின்னாலும் நம்ம மாட்டிக்கலாம். இப்போ இது வந்து பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடு மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும், மேலே கீழே கிடைக்காது. இப்போ என் மேலே கீழே கிடைக்கணும் அப்படின்னா நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, நல்ல ஒரு காட்டில் வந்து நல்ல இது அந்த நம்ம அந்த யான் இருக்கும் பார்த்தீங்களா, நல்ல திக்கான யான் நூல் கிடைக்கும், காட்டன் நூல். அதை வச்சு நல்லா டைட்டாக நீங்கள் வந்து கட்டிடணும். மேலேயும் கீழே இழுத்து கட்டினா தான் சுருக்கம் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு சைடை இழுத்துக்கிட்டு நம்ம பண்ணவே முடியாது. இந்த மேலேயும் கரெக்டாக இழுத்துக்கோங்க, அதே மாதிரி கீழேயும். இந்த கீழே நம்ம இழுக்கிறப்ப 4 பக்கமும் இழுத்து நமக்கு பிடிக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு அந்த ஃபிகர் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி இந்த அளவு ஸ்டிஃப்னஸ் வேணும். இந்த அளவு ஸ்டிஃப்னஸ் இருந்தால் தான் ஆரி ஒர்க்கும் பண்ண முடியும். பெயிண்டிங் பண்ணுறப்பையும் பிசுறு இல்லாமல் நமக்கு வரும். நல்லா அந்த வீடியோ நீங்கள் இதை பார்க்காதவங்க அந்த பழைய வீடியோ கூட பாருங்கள். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் நான் உங்களுக்கு தர்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். சரியா? அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.